நிச்சயமாக பிரவீன். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரை சோதனை சாவடி அடுத்துள்ள எஸ் வளைவு பகுதியில் நேற்று கனரகம் ஏற்றி வந்த, அதாவது பிளைவுட் ஷீட் ஏற்றி வந்த கனரக லாரியானது ஒரு 40 அடி பள்ளத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்தது. இதில் ஓட்டுநர் பலியாகிய நிலையில் எதிரே அந்த நேரத்தில் செங்கோட்டையிலிருந்து கொல்லத்துக்கான சிறப்பு அதிவிரைவு ரயில் அந்த நேரத்தில் விபத்தின் போது வந்து கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அருகில் குடியிருக்கும் விவசாயியான ரப்பர் தொழில் செய்து வரும் விவசாயியான சண்முகையா மற்றும் அவரது தம்பதி இருவரும் இணைந்து நள்ளிரவு நேரத்தில் டார்ச் விளக்கு மூலம் ரயிலை நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது டார்ச் லைட் மூலம் ஒரு 300 மீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று அந்த சிறப்பு ரயிலை நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு ரயிலை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் பெரும் விபத்தானது தடுக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்து லாரி விபத்து நடந்த பொழுது எதிரே ரயிலை தடுத்து நிறுத்தியது மூலம் பெரும் ரயில் விபத்தை தடுத்த காரணத்தினால் அவர் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பாராட்டத்திற்கு பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழக முதல்வர் சண்முகையா தம்பதிக்கு தற்போது 5 லட்சம் வெகுமதியை அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரவீன்.